إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. ஆரம்பமாக அல்லாஹ்வை நம்முடைய உள்ரங்க வெளிரங்க வாழ்க்கையிலே பயந்து நடந்து கொள்ளும்படி உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த நம்முடைய இறைவனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதை நம்மில் எல்லோரும் அறிந்திருப்போம். அதன் காரணமாகத்தான் அதை நாம் பின்பற்றுகின்றோம். அதன் காரணமாகத்தான் அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்றோம். அதை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கங்களிலும் செயல்முறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றோம். அப்படி இருந்தாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கால சூழலிலும் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் குறிவைக்கப்படுவதையும் அந்த மார்க்கத்திற்கு எதிராக பலவிதமான குழப்பங்கள் மூட்டப்படுவதையும் அதை மக்கள் சிலர் ஆதரிப்பதையும் நாம் பார்த்து வருகின்றோம். இதை நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொடக்கம் இந்த காலம் வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாம் பலவிதங்களாக தாக்கப்பட்டு கொண்டுதான் வந்தது. ஆனால் இஸ்லாம் இப்படி தாக்கப்பட்டாலும் கூட உண்மையான இறைவனுடைய மார்க்கமாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கமாக இருந்த பொழுதிலும் கூட அல்லாஹ் எதன் காரணமாக இதை நமக்கு மத்தியில் ஏற்படுத்துகின்றான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கும் பொழுது وَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ صَدَقُوا وَلَيَعْلَمَنَّ الْمُنَافِقِينَ உங்களில் எவர்கள் உண்மையாளர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் உங்களில் எவர்கள் முனாஃபிக்குகள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்பதாக, சோதனையாக ஆக்குகின்றோம் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை முஸ்லிம்களுக்கு ஒரு சோதனையாக,
ஒரு சோதனை களமாக இந்த உலகத்தை ஆக்கியிருந்தாலும் இஸ்லாத்தின் மீதான பற்றும் இஸ்லாத்தின் மீதான பேணுதலும் இஸ்லாத்தை அவன் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய முறையையும் அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட விஷயங்களை மாறி மாறி அல்லாஹ் வரச் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நம்முடைய ஆழ் மனதில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாள் இதற்கு முன்பதாக ஒரு நாள் இருந்தது. அந்த நாளில் முஸ்லிம்களுக்கான ஒரு பள்ளிவாசல் இல்லாமல் ஆக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய ஆதங்கங்களையும் தங்களுடைய எதிர்ப்புகளையும் தங்களுடைய கோஷங்களையும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார்கள். இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு பள்ளிவாசலை மீட்பதற்கான ஒரு மார்க்கம் அல்ல. மாறாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது பள்ளிவாசல் என்பது நம்முடைய உரிமை, நம்முடைய கடமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே மிகவும் நேசிக்கக்கூடிய ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான இடம் பள்ளிவாசல்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அப்படிப்பட்ட பள்ளிவாசல்கள் மீது கை வைக்கப்படுகின்றது. இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் மீது கை வைக்கப்படுகின்றது. இஸ்லாமியர்களுடைய வியாபாரங்கள் இல்லாமல் ஆக்கப்படுகின்றது. இஸ்லாமியர்களுடைய சட்டதிட்டங்கள் மீது கை வைக்கப்படுகின்றது. இதையெல்லாம் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்த்து கொண்டே வருகின்றோம். ஆனால் ஒரு உண்மையான முஃமின், ஒரு உண்மையான இறை விசுவாசி இப்படி ஏற்படக்கூடிய விஷயங்களில் எல்லாம் அதை மீட்டெடுப்பது உண்மையிலேயே அவனுக்கு ஒரு கடமையாக இருந்தாலும் கூட, அதனுடைய தெளிவு அவனிடத்தில் இருந்தாலும் கூட, ஒரு முஃமின் அந்த இஸ்லாத்தை எந்த அளவிற்கு நான் பேணி பாதுகாத்து வருகின்றேன் என்பதைத்தான் தன்னுடைய ஆழ் மனதில் அதிகமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நாம் பார்த்தால் மக்கள் குறைவானவர்களாக இருந்தார்கள், ஆனால் ஈமானிய பலம் அதிகம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களுடைய ஆட்சியை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிப்பதை போன்றே, நீங்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் நீங்கள் இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தருவான். திருமறை குர்ஆனுடைய வாக்குறுதி. அப்படி இருக்கும் பொழுது இந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் எத்தனை இருக்கின்றோம் என்று பார்த்தால், உலகத்தின் முதல் அந்தஸ்தில், முதல் மக்கள் தொகையில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள். கிட்டத்தட்ட 230 கோடிக்கும் அதிகமானவர்களாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கிறிஸ்தவர்களுக்கு அடுத்தபடியாக இஸ்லாம் என்று சொல்லியும் முஸ்லிம்கள் என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 190 கோடிக்கும் அதிகமானவர்கள், கிட்டத்தட்ட 200 கோடியை நெருங்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட எதன் காரணமாக இந்த இஸ்லாமியர்கள் குறிவைக்கப்படுகின்றார்கள்? எதன் காரணமாக இந்த இஸ்லாமியர்களுடைய உடைமைகள் மீது கை வைக்கப்படுகின்றது என்றால், இது சாதாரணப்பட்ட ஒரு நிகழ்வு அல்ல. மாறாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த காலங்களில் ஈமானிய உறுதி இருந்த சமுதாயத்தை சோதித்ததை போன்றே நம்மையும் சோதிப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகின்றான். இதிலே தான் நம்முடைய தேர்வு உள்ளது. உங்களில் எவர்கள் உண்மையாளர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும், உங்களில் எவர்கள் முனாஃபிக்குகள் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நீதியை ஏற்படுத்தியுள்ளார் என்பதாக நாம் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே சொல்லி காண்பிக்கும் பொழுது, வலகத் ஃபதன்னல் லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களை நாம் சோதித்தோம். எப்படி? ஃபலயஅலமன்னல்லாஹுல் லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன், அவர்களில் எவர்கள் உண்மையாளர்கள் என்பதை அறிவதற்காகவும் அவர்களில் எவர்கள் பொய்யர்கள் என்பதை அறிவதற்காகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் சோதித்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். சோதனை அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற விஷயங்களில் இஸ்லாமிய மார்க்கம் தாக்கப்படுவதும், இஸ்லாமியர்கள் தாக்கப்படுவதும், அவருடைய உரிமைகள் தாக்கப்படுவதும் ஒரு முஃமினுக்கான, ஒரு முஸ்லிமுக்கான ஒரு சோதனை.
அந்த நேரத்தில் அவன் எல்லாவற்றையும் காப்பதற்கு முன்பதாக தன்னுடைய இஸ்லாத்தை காத்துக் கொள்வதற்காக அவன் முயற்சி எடுக்க வேண்டும். தன்னுடைய ஈமானை சரிப்படுத்துவதற்காக அவன் முயற்சி எடுக்க வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய உரிமைகளுக்கெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக போராடினாலும் கூட ஒரு சமூகம் உண்மையிலேயே மார்க்கப்பற்றை அந்த மக்களுக்கு புரிய வைப்பதிலும், அந்த மக்களுக்கு ஈமானிய பலத்தை ஏற்படுத்துவதிலும், அந்த மக்களுக்கு மத்தியில் குறைவை பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாம் பார்க்கின்றோம். இதே இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வீழ்ச்சிக்கான ஒரு காரணங்களாக இருக்கலாம். இன்றைக்கு எத்தனையோ இஸ்லாமியர்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர் என்று பார்த்தால் உண்மையிலேயே முன்னாடி ஒரு காலம் இருந்தது, பாய் என்றால் உண்மை சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பாயை நம்ப முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். அந்த அளவிற்கு இஸ்லாமியருடைய வியாபாரங்களில் ஹராம் புகுந்துள்ளது. தவறான ஹராமான விஷயங்கள் ஈடுபடக்கூடிய இஸ்லாமியர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்தவர்களை தவிர என்றாலும் கூட ஒரு முஸ்லிம் தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற விஷயங்களை ஏற்படுத்துகின்றான். அப்படி ஈமானிய பலம் உள்ளவர்களாக இந்த சமுதாயம் முஸ்லிம்களை கண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்துகள் என்னென்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எல்லோருக்குமே தெரியும், உஹதுடைய போர்க்களம், பத்ருடைய போர்க்களம் பற்றி நமக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 300 லட்சம் நபித்தோழர்களாக இருந்த படையை கொண்டு 1000க்கும் அதிகமான ஒரு படையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இல்லாமல் ஆக்கினான், விரண்டோட வைத்தான் என்பதாக நம்ம வரலாற்றில் பார்க்கின்றோம். இரண்டாவது ஒரு போர் ஏற்படுகின்றது. அந்த போரில் முஸ்லிம்களும் காபிர்களும் ஓரளவுக்கு சமமாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை மீறிய காரணத்தினால் சுற்றி வளைத்து அடிக்கப்படுகின்றார்கள் இஸ்லாமியர்கள். புறமுதுகிட்டு ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அதன் பின்னால் காபிர்கள் முஸ்லிம்களை ஜெயித்து விட்டோம் என்பதாக நினைத்து அவர்களுடைய ஊருக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கக்கூடிய வழியில் அவர்களுக்கு ஒரு யோசனை வருகின்றது. உஹதுடைய போர்க்களத்தினுடைய முடிவோடு நாம் நிறுத்திக் கொள்வோம். பல உஹதுடைய போர்க்களத்தை பேசினாலும் அதனுடைய இறுதியோடு முடித்து விடுவார்கள். அதனுடைய இறுதிக்கு பிறகு நடந்த ஒரு விஷயம்தான் இது. காபிர்கள் திரும்பி செல்கின்றார்கள். சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் யோசிக்கின்றார்கள், நம்ம நெருங்கிட்டோம், முஹம்மதை கொல்வதற்காக நெருங்கிட்டோம், கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, விட்டிருந்தா அழித்திருக்கலாம் என்பதாக நினைத்துக் கொண்டு திரும்பவும் திட்டம் தீட்டுகின்றார்கள். அடிபட்டிருக்கக்கூடிய, ரத்தம் சொட்டி கொண்டிருக்கக்கூடிய, கை கால்கள் வெட்டப்பட்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சூழலிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? பற்கள் உடைக்கப்பட்டு, ஆணிகள் இறக்கப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய சோதனைகள் அந்த நேரத்தில் ஏற்பட்டிருந்த பொழுதிலும் கூட ஒரு சமுதாயம் வந்து சொல்லுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லதீன கால லஹும் நாசு இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும். மக்கள் சில பேர் வந்து சொன்னார்கள், அந்த மக்கள் எல்லோரும் உங்களுக்காக மீண்டும் ஒன்று திரண்டு விட்டார்கள். நீங்க நினைச்சிட்டீங்க அவங்க திரும்ப போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படி இல்லை, அவர்கள் உங்களுக்கு எதிராக மீண்டும் ஒன்று திரண்டு விட்டார்கள் என்று சொன்ன நேரத்தில், அந்த நேரத்தில் என்ன ஆகியிருக்கணும்? அந்த மக்கள் சொன்னார்கள், அவர்களை பயந்து கொள்ளுங்கள், வரக்கூடிய அந்த காபிர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்தில் உண்மையிலேயே உளவியல் அடிப்படையில் பார்த்தால் அந்த நேரத்தில் பயம்தான் அதிகரித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை சுமந்தவர்கள் ஒரு குறுகிய கூட்டம், அவர்களை தாண்டி உலகில் எங்குமே இஸ்லாம் இல்லாத ஒரு சமுதாயம். அந்த நேரத்தில் அந்த சமுதாயம் ஓடுவதற்காக நினைக்கவில்லை, மாறாக அந்த சமுதாயம் சொன்னது அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்படி சொன்ன நேரத்தில் அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது. பயந்து போங்க, எதிரிகள் உங்களை அடிச்சு ஓட விட்ட பின்னால் திரும்பவும் வருகின்றார்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது. அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்பதில் அவன் சிறந்தவன் என்பதாக சொன்னார்கள். அந்த ஈமானிய பலம் வந்து கொண்டிருந்தவர்களுக்கு செய்தியை தெரிவிக்கின்றது. எப்படி? நீங்க திரண்டுவதா? முஸ்லிம்கள் திரண்டு விட்டார்கள். அந்த பயம் திரும்ப அவர்களை ஊருக்கு அனுப்பியது என்பதாக நம்ம வரலாற்றிலே பார்க்கின்றோம். இதே இஸ்லாமியர்களுக்கு அந்த நேரத்தில்
கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. பாருங்க, ஆட்களை வைத்துத்தான் இஸ்லாமிய மார்க்கம் என்றால் இன்றைக்கு 200 கோடியை நெருங்கக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்கள். ஒரு ஆட்சி தலைவரை வைத்து இஸ்லாம் என்றால் அதற்கு வரலாற்றிலே பல உதாரணங்கள் உள்ளது. எப்படிப்பட்ட உதாரணம்? மங்கோலியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படை. இன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சி வர வேண்டும், இஸ்லாமிய ஆட்சி வந்துவிட்டால், ஹிலாபத் வந்துவிட்டால் முஸ்லிம்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஆகிடுவார்கள். உண்மையிலேயே ஹிலாபத்தை ஒரு முஃமின் நேசிக்க வேண்டும், இஸ்லாமிய ஆட்சி வர வேண்டும் என்பது ஒரு முஃமினுடைய ஆசையாக இருக்க வேண்டும். ஆனால் ஹிலாபத் தான் மார்க்கத்தினுடைய அடிப்படை என்று சொல்வது தவறான கருத்து. அதை எங்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கவில்லை. மாறாக இன்றைக்கு ஹிலாபத் தான், நம்ம ஆட்சியை பிடித்து விட்டால் முஸ்லிம்கள் எல்லோருக்கும் அவருடைய உரிமைகள் கிடைத்துவிடும். ஆட்சி இஸ்லாமியர்களிடத்திலே இருந்த நேரத்தில் தான் முஸ்லிம்களை ஆண்டு கொண்டிருந்த அலி ரலியல்லாஹுவுக்கு எதிராக குழப்பங்கள் மூண்டது. சிஃபின், ஜமல் போன்ற மிகப்பெரிய யுத்தங்கள் ஏற்பட்டது. முஸ்லிம்களும் மோதிக்கொண்டார்கள். இஸ்லாமிய ஆட்சி இருந்த பொழுதிலும் கூட, ஹிலாபத் இருந்த பொழுதிலும் கூட அந்த நேரத்தில் குழப்பங்கள் வெடித்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காஃபிருடைய கையிலே ஆட்சியை கொடுத்திருந்தாலும் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை நமக்கு மத்தியில் ஏற்படுத்தியுள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தை பின்பற்றுவதில் எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாத சூழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தியுள்ளான். மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விதமான ஒரு நெருக்கடியையும் நமக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த், இந்த பூமியிலே நாம் அவர்களுக்கு இடம் கொடுத்தால், வாழ்வளித்தால் என்ன செய்வாங்க? நம்ம பெரும்பாலானவருடைய ஆசை எல்லோருக்குமே எப்படி இருக்கின்றது? வாழ்வு கிடைச்சிருச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாழ்வை எதற்காக பயன்படுத்துகின்றோம்? வியாபாரம் செய்வதற்காக, திருமணம் முடிப்பதற்காக, படிப்பதற்காக, குழந்தைகளை பெற்றுக் கொள்வதற்காக, இதற்காகத்தான் பயன்படுத்துகின்றோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், இது தவறு அல்ல. ஆனால் ஒரு முஃமினுடைய ஆசை எப்படி மேலோங்கி இருக்க வேண்டும், எதன் மீது அவனுடைய ஆசைகள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கும் பொழுது, அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த், இந்த பூமியில் அவர்களுக்கு நாம் இடம் கொடுத்தால், வசிப்பதற்காக வாழ்வளித்தால், ஃபஅகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். வஆதவு ஸகாத், ஸகாத்தை கொடுத்து வருவார்கள். வஅமரு பில் மஅரூஃப் வநஹி அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுத்து வருவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். வாழ்வு கிடைத்தால், வாய்ப்பு கிடைத்தால் அல்லாஹ் செய்யக்கூடிய விஷயங்கள் என்பதாக சொல்லி காண்பிப்பது இது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தை மறந்துவிட்டு ஹராமிலும் தவறான காரியங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம். இப்படி இருந்தால் எப்படி வெற்றி கிடைக்கும்? அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு உதாரணம். இதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்திய, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, மங்கோலியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய படை. முதல்ல ஒரு சிறிய கூட்டமாக இருந்து அவர்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை சுற்றியிருந்த பகுதிகளை ஆட்சி செய்து, அதன் பின்னால் அவர்கள் பறந்து திரிந்து வருகின்றார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் தோல்வி காணாத அளவிற்கு வென்று கொண்டே வருகின்றார்கள். வென்று கொண்டே வந்து 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 அந்த நேரத்தில் இஸ்லாமியர்களுடைய ஹிலாபத் இருந்தது பகுதாது. பகுதாதுக்குள்ள மங்கோலியர்களுடைய படை வருகின்றது. அந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் எக்கச்சக்கமாக உலகத்தில் இருந்து கொண்டிருந்த பொழுதிலும் கூட, இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதிலும் கூட, ஹிலாபத் இருந்து கொண்டிருக்கின்றது, ஆட்சியாளர் இருந்து கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் இன்றைக்கு இதுதான் நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, எல்லாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட அந்த நேரத்தில் மங்கோலியர்களுடைய படை உள்ளே வருகின்றது. அந்த ஹலீஃபாவுக்கு எதிராக சொல்றாங்க, நீங்க சரணடைஞ்சிட்டீங்கன்னா விட்டுருவோம் அப்படின்னு. சரணடைகிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ஹலீஃபாவை கூப்பிட்டு வச்சு கொள்றாங்க அந்த கூட்டம். அந்த அளவிற்கு மிகப்பெரிய சோதனைகள் இஸ்லாமியர்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இன்னும் கிட்டத்தட்ட 5 லட்சம் முஸ்லிம்களை கூப்பிட்டு வைத்துக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இஸ்லாமியர்கள் எக்கச்சக்கமாக இருந்த பொழுதிலும் கூட அந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பின்னால் ஹிலாபத்துக்கு கீழாக ஆட்சி செய்து கொண்டிருந்த, மிஸ்ரை ஆண்டு கொண்டிருந்த குதுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர்,
அவர் ஒரு அடிமையாக இருந்து அதன் பின்னால் இஸ்லாத்தை ஏற்று விடுதலையாக்கப்பட்டு அதன் பின்னால் மக்கள் அவருக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்து அந்த நேரத்தில் ஆட்சியாளராக இருந்தார். அந்த நேரத்தில் குதுஸ் மன்னருக்கு கடிதம் எழுதப்படுகின்றது, நீங்கள் சரணடைந்து விட்டால் விட்டு விடுவோம். கிலாபத்துக்கு நடந்ததை பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட கடிதங்கள் வருகின்றது. குதுஸ் மன்னர் தன்னுடைய பிரதிநிதிகளோடு ஒரு ஆலோசனை செய்கின்றார், என்ன செய்யறது அப்படின்னு. மக்கள் சொல்றாங்க, சரணடைந்து விடலாம், சுப்ஹானல்லாஹ், சரணடைந்து விடலாம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் குதுஸ் மன்னர் சொல்கின்றார், இல்லை, நான் சரணடைவதற்கும் தயாரில்லை. அவர்களோடு சென்று ஒப்பந்தர் கீழே இறங்கினார். வா இஸ்லாமா, நான் ஏற்ற இஸ்லாமே, வா இஸ்லாமா, நான் ஏற்ற இஸ்லாமே என்பதாக சொல்லி, என்னுடைய இஸ்லாம் கேவலப்படுது என்பதாக சொல்லி அழைப்பு விடுத்தார். ஓடிக்கொண்டிருந்த முஸ்லிம்களுடைய காதிலே இந்த செய்தி விடுகின்றது. கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் திரும்பினார்கள். ஈமானிய பலத்தோடு அல்லாஹ்விற்கான அந்த நேரத்திலே யுத்தம் செய்தார்கள். இதுவரை தோல்வி காணாத மங்கோலியர்களுடைய படை குதுஸ் மன்னனுடைய ஈமானிய பலத்தால் அந்த நேரத்தில் தோல்வி கண்டது. முதல் தோல்வி அதுதான், வரலாற்று நீங்க பார்க்கலாம். இது நமக்கு எதை உணர்த்துகின்றது? கிலாபத்தில் இல்லை முஸ்லிம்களுடைய வெற்றி, ஒரு தனிநபரை வைத்தல்ல இஸ்லாமியர்களுடைய வெற்றி. ஒரே மிகப்பெரிய கூட்டத்தை உருவாக்கிவிட்டால் முஸ்லிம்கள் ஜெயித்து விடலாம் என்பதை வைத்தல்ல இஸ்லாமியர்களுடைய வெற்றி. அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய ஈமானிய பலத்திலும் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்தினுடைய வெற்றியை வைத்துள்ளார் என்பதாக நாம் இது போன்ற செய்திகளில் பார்க்கலாம். இன்னும் அதிகமானவர்கள் இருந்தாலும் ஜெயித்து விடலாம் என்பதாக சொல்லக்கூடியவர்களுக்கு உதாரணம் என்ன? அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், லகத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கதீரத்தின் வ யௌம ஹுனைன். எத்தனையோ அதிகமான போர்க்களங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்துள்ளான். பத்ர், உஹத், அஹ்ஸாப் போன்ற எக்கச்சக்கமான போர்க்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்துள்ளான். அதை போன்று அல்லாஹ் உங்களுக்கு ஹுனைனுடைய போர்க்களங்களிலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். ஹுனைனுடைய போர்க்களம் எப்படிப்பட்டது? முஸ்லிம்கள் அதிகம், இஸ்லாம் அதாவது மக்கா வெற்றிக்கு முன்பதாக நடந்த ஒரு மிகப்பெரிய போர். இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்த பொழுதிலும் கூட முஸ்லிம்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, நம்ம அதிகமா இருக்கோம் அப்படின்னு. ஒரு சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்குமா இல்லை? உண்மையிலே அது உளவியல் ரீதியில ஒரு சரியான விஷயமாக இருந்தாலும் கூட அந்த நேரமாக இருந்தாலும் ஈமானிய உறுதிதான் மிக முக்கியம் என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகின்றான். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், லகத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கதீரத்தின் வ யௌம ஹுனைன் இது அஅஜபத்துக்கும் கத்ரத்துக்கும். நீங்கள் அதிகமாக இருந்தது உங்களை ஆச்சரியப்படுத்தியது, உங்களை கொஞ்சம் அப்படியே மிதப்பில் ஆழ்த்தியது. நம்ம அதிகமா இருக்கிறோம், நம்ம ஜெயித்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது. வலன் துக்னி அன்கும் ஷைஆ, ஆனால் அது உங்களுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை. நீங்க அதிகம் நினைச்சதெல்லாம் உங்களுக்கு பயன் அளிக்கும் நினைக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை. 200 கோடி சுப்ஹானல்லாஹ் பயன் அளிக்குமா? ஈமானிய பலம் இல்லாமல் இருந்தால் பயன் அளிக்குமா? தாக்கப்படுவோம், எதிர்க்கப்படுவோம், உடைமைகள் இல்லாமல் ஆக்கப்படும். அன்புள்ள சகோதரர்கள், ஈமானிய பலம் இருந்தால் நம்முடைய உடைமைகள் மீது கை வைத்தாலும் நம்முடைய உரிமைகள் மீது கை வைத்தாலும் என்னுடைய ஈமானை என்னுடைய இஸ்லாமை எதுவுமே செய்ய முடியாது என்கின்ற பலம் நமக்கு வரும். எப்படி? இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சொன்னார்கள், எப்படி? மா யஸ்னஉ அஜாயிபி, என்னுடைய எதிரிகள் என்னை என்ன செய்து விட முடியும்? என்னுடைய எதிரிகள் என்னை என்ன செய்து விட முடியும்? இன் ருஹ்து மஇ லா துஃபாரிக்னி ஃபீ, இன் ருஹ்து மஇ லா துஃபாரிக்னி ஃபீ அன வ ஜன்னதி வ புஸ்தானி ஃபீ ஸத்ரி, என்னுடைய சொர்க்கமும் என்னுடைய பூஞ்சோலையும் என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்றது. அதை யாரும் என்னிடமிருந்து பிரித்துவிட இல்லாமல் ஆக்கிவிட முடியாது. சொல்லிவிட்டு இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், அவர்கள் என்னை சிறையில் அடைத்து தனிமைப்படுத்தினால் என்னுடைய இறைவனோடு அவர்கள் என்னை நெருக்குவதற்காக உதவி செய்கின்றார்கள். என்னை அவர்கள் கொன்றால் அல்லாஹ்வுடைய பாதையிலே என்னை அவர்கள் கொலை செய்கின்றார்கள். ஷஹாதத்துடைய விஷயத்தை எனக்கு அவர்கள் கொடுக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் என்னை இந்த ஊரிலே விட்டுவிட்டால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக ஒரு பயணத்திற்காக என்னை விடுகின்றார்கள். 3 விஷயங்களையும் அவர் தனக்கு சாதகமாகத்தான் எடுத்துக்கொண்டாரே தவிர பாதகமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்படி ஈமானிய பலம் இருந்தால் முஃமின்களுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். அந்த நேரத்தில் ஹுனைனுடைய போர்க்களத்தில் மக்களை அது மிதப்பில் ஆழ்த்தியது.
அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், வலம் துகுனி அன்கும் ஷைஆ, அது உங்களுக்கு எந்த பயனுமே அளிக்கவில்லை. அதாவது இந்த பூமி உங்களுக்கு நெருக்கடிக்குள்ளதானதாக ஆனது. அதன் பின்னால் அல்லாஹ் உங்களுக்கும் ரசூலுக்கும் முஃமின்களுக்கும் உதவி செய்தான் அல்லவா என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகின்றது என்றால், ஒரு முஃமின் உண்மையிலேயே எதன் மீது ஆழமான அதிகமான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால், தான் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம், இந்த இஸ்லாத்தை எந்த நேரத்திலும் விடுவதற்காக அவன் முயற்சி செய்துவிடக் கூடாது. முஸ்லிம்களுடைய உரிமைகள் மீது கை வைக்கும் பொழுது அது தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு எதிரான எதிர்ப்புகளை நாம் காட்டியாக வேண்டும். உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் குதில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், யார் தன்னுடைய பொருளாதாரத்திற்காக கொல்லப்படுகின்றாரோ அவர் ஷஹீத். கொல்லப்படுறாருன்னா பொருளாதாரத்தை எடுப்பதற்காக வர்றாங்க, தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய உரிமையை பறிப்பதற்காக வரும் பொழுது அவர்களுக்கு எதிராக நின்றால் அவர் கொல்லப்பட்டால் ஷஹீத். மன் குதில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத், தன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக ஒருவர் வரும் பொழுது அவர் போராடி கொல்லப்பட்டால் ஷஹீத். மன் குதில தூன நஃப்ஸிஹி ஃபஹுவ ஷஹீத், யார் தனக்காக போராடி கொல்லப்படுகின்றாரோ அவர் ஷஹீத். இந்த மூன்றிலும் நமக்கு என்ன தெரிகின்றது? நம்முடைய நாம் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் முன்பாக நின்றாக வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் உயிர்கள் போகலாம், சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய உரிமைகள் அந்த நேரத்தில் இல்லாமல் ஆக்கப்படலாம். ஆனால் ஒரு முஃமினுடைய எண்ணம் எதுவாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பள்ளிவாசல் கை வைப்பதற்காக வந்தால் முஸ்லிம்கள் அதாவது காஃபிர்கள் பின்னால் யோசிப்பார்கள். எப்படி பள்ளிவாசல்கள் மேல கை வைக்கணும் அப்படின்னா, முஸ்லிம்களுடைய உடைமைகள் மேல கை வைக்கணும்னா முஸ்லிம்களுக்கு மேலாகத்தான் கை வைக்க வேண்டும் என்கின்ற பயம் அவர்களுக்கு ஏற்படலாம். அன்புள்ள சகோதரி, ஆகவே நம்முடைய உரிமைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் அதிகமாக கேட்கக்கூடியவர்களாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவுடைய முதல் உரையிலே இஸ்லாமியர்களுடைய வெற்றி என்பது ஒரு தனிநபரை வைத்தோ, ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வைத்தோ, ஒரு ஆட்சியாளர் வருவதை வைத்தோ, ஒரு ஹிலாபத்தை நிறுவுவதை வைத்தோ அல்ல, மாறாக ஒரு முஃமினுடைய ஈமானை வைத்து என்பதாக சொல்லி ஒரு சில முக்கியமான விஷயங்களை தெளிவுபடுத்தினோம். ஆனால் இப்படி இருந்தாலும் கூட ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டும் முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனைகள் மூண்டு கொண்டும் இருப்பதற்கான காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், யூஷிகுல் உமம் ததாஅ அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅ அல் அக்லத்து இலா கஸ்அதிஹா. ஒரு சமுதாயம் வரும், அந்த சமுதாயம் பசித்திருப்பவர்கள் எப்படி சாப்பாட்டு தட்டின் மீது பாய்வார்களோ அதை போன்று என்னுடைய சமுதாயத்தின் மீது அடங்கேறக்கூடிய அநியாயம் விளைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வரும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அந்த நேரத்தில் யதார்த்தமான கேள்வியை நபித்தோழர்கள் கேட்டார்கள். ஃபகால காயிலும் யா ரசூலல்லாஹ் வ மின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நாளில் நாங்கள் குறைவாக இருப்போமா? ஏன்னா உண்மையிலேயே தாக்கப்படுவதற்கான காரணங்கள் ஒன்று எதுவா இருக்கும்? கொஞ்சமா இருக்கிறது. நபித்தோழர்கள் அதை கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வ மின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின் யா ரசூலல்லாஹ், அந்த நாளில் நாங்கள் குறைவானவர்களாக இருப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், பல் அன்தும் கஸீர், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், 200 கோடி. சுப்ஹானல்லாஹ். எப்படி இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்றோம், ஆனால் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்பதாக கருத்து கணிப்பெடுத்தால் எத்தனை பேர் வருவார்கள்? யோசித்து பார்க்க வேண்டும். அதை பள்ளிவாசலுடைய ஃபஜ்ருடைய இமாம் ஜமாஅத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம். மக்களுடைய நிலவரத்தை பள்ளியினுடைய ஃபஜ்ருடைய இமாம் ஜமாஅத்திலே நாம் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பல் அன்தும் கஸீர், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், வலாகின்னகும் குதாஉன் ககுதாஇஸ் ஸைல், ஆனாலும்
நீங்கள் தண்ணீரில் அடித்து வரக்கூடிய அதன் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய குப்பைகள் போன்று இருப்பீர்கள், சருகுகள் போன்று இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். சொல்லி காண்பித்து விட்டு வல யன்ஃபிஅன் அல்லாஹு ஃபீ சுதூரி அதுவிக்குமுல் மஹாபத மீன்கும், உங்கள் மீதான ஒரு பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் எடுத்துவிட்டு வல யக்திஃபன் அல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹ்ன், உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வஹ்னை போட்டு விடுவான். வமல் வஹ்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வஹ்ன் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது இதுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வீழ்ச்சிக்கான காரணம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகம் மோகம், மறுமை அதாவது மரணம் பற்றியான வெறுப்பு, இந்த இரண்டும் இருக்கக்கூடிய மனிதனிடத்தில் ஈமானிய பலம் குறைவாகத்தான் இருக்கும். உலகத்தின் மீதான ஆசை. இன்னைக்கு இஸ்லாமை பின்பற்றாமல் இருப்பதற்கான காரணம் என்ன சொல்றாங்க? நான் ரொம்ப பிஸியானவங்க, எனக்கு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கு, எனக்கு அவ்வளவு பிசினஸ் இருக்கு, எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி உலகத்தினுடைய காரியங்களை, துன்யா உலகம் மீதான மோகங்களை காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் வஹ்ன அவனுடைய உள்ளத்திலே நாம் போடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பி வஹ்னை போட்டுவிட்டு அந்த வஹன் அவர்களுக்கு மத்தியிலே காபிர்களுடைய உள்ளத்தில் அந்த பயம், முஸ்லிம்கள் மீதான அந்த பயத்தை எடுத்து விடுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த சூழலின் காரணமாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகின்றார்கள். எக்கச்சக்கமா முஸ்லிம்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலேயே ஒரு பெருங்கொண்ட ஒரு கூட்டம் தொழுகை இல்லாமல், ஜக்காத்தை சரிவர கொடுக்காமல், நன்மையை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் இந்த விஷயங்கள்ல எங்கேயாவது நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நமக்கு அதாவது எதிர்ப்பு காட்டுறாங்களா, இங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களா? விசாலமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் தொழுகைக்கு இன்றைக்கு வருவதற்கு மக்கள் தயாரில்லை, ஜக்காத்தை செய்வர கொடுப்பதற்கு தயாரில்லை, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு தயாரில்லை. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். வாய்ப்பளித்தால், வாழ்வு கொடுத்தால் அவர்கள் இதையெல்லாம் நிறைவேற்றுவார்கள். இதை செய்வதற்கு தயாரில்லை. ஆனால் பள்ளிவாசல் வேணும், இன்றைக்கு பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தவறில்லை, பள்ளிவாசலுக்காக முயற்சி எடுப்பது தவறில்லை. ஆனால் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பள்ளிவாசல் தான் அப்படின்னு சொல்வது மிகப்பெரிய தவறு. எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு இஸ்லாமியனுடைய சட்டத்தில் கை வைத்து விட்டார்கள், இப்படி சொல்வது தவறு. அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகின்றது என்றால், ஒரு முஃமின் தன்னுடைய ஈமானிய பலத்தை அதிகப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய காலமெல்லாம் அவனுக்கு கீழால் எல்லா விதமான விஷயங்களும் லேசாக்கப்படும். காபிர்களுடைய உள்ளங்களில் அவன் மீது பயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட ஈமானிய பலம் மிக்க மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களை மாற்றி அருள்வானாக. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் விட்டு விடாமல் உண்மை முஃமின்களாக வாழ்ந்து உண்மை முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا وأجر والدنا من النار. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.